ஹேர் கலரை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நேச்சுரல் ஹேர் டை, இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேர் டை. இந்த ஹேர் கலர் வந்து சில பேருக்கு வந்து பிளாக் கலரில் அப்ளை பண்ணுறதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து மெரூன் கலரில் பிடிக்கும், இன்னும் சில பேருக்கு வந்து சிவப்பு, பர்பிள் கலரு, அப்புறம் ஆஷ் கலரு, ஒயிட் கலர் கூட இப்போ ஹேர் கலர் வந்திருக்கு. பட் இதில் வந்து நேச்சுரல் ஹேர் கலர் அப்படின்றது வந்து நம்ம அவுரி, அப்புறம் ஹென்னா, அப்புறம் நெல்லிக்காய் பொடி, கரிசலாங்கண்ணி பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஹேர் கலரும் இருக்குது. இதில் லாங் லைஃபாக இந்த ஹேர் கலர் நம்ம அப்ளை பண்ணி வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வரவே வராது. இப்போ நேச்சுரல் ஹேர் கலர் வந்து ஹென்னால் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மிக்ஸ் பண்ணுவோம். சில பேர் டீ டிகாஷன் போடுவாங்க, சில பேர் காஃபி டிகாஷன் போடுவாங்க. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் ஒரு 1 hour விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணுவாங்க. இப்போ இந்த நேச்சுரல் ஹேர் கலர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 days வந்து நமக்கு வந்து ஹேரில் வந்து ஸ்டே ஆகும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெரூன் கலர் தான் அதோட அவுட்புட் வரும் உங்களுக்கு நேச்சுரல் ஹேர் கலரு. இப்போ நேச்சுரல் ஹேர் கலர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணவே பண்ணாது. அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஹேர் கலரு, நேச்சுரல் ஹேர் கலர் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு 2-3 எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.